கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வண்டியில் கார் வந்து ஆஃப் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட்டு. ஸ்டார்ட் பண்ணால் என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரே கிராங்கில் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் என்ஜின் வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆக மாட்டேங்குன்ற கம்ப்ளைண்ட்டு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கீ ஆன் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், கீ இக்னிஷன் ஆனில் தான் இருக்குது. ஆனால் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் ஆஃப் பண்ணவே முடியல. நானும் மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், புஷ் ஸ்டார்ட் சுவிட்ச் இந்த வண்டியை. க்ரீன் லைட் எரியுது. இக்னிஷன் ஆனில் தான் இருக்குது. ஆனால் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் ஆஃப் பண்ணவே முடியல. சரி, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் இந்த சுவிட்சை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீ வந்து ஆஃப் ஆகிடுங்க. பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. ஏன் இது போல் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, இந்த வண்டியில் பாருங்கள் ஏபிஎஸ் வார்னிங் லைட் வந்துட்டு வந்திருக்கு. இதுக்கான ரீசன் வந்து இது தான். ஏபிஎஸ் வார்னிங் லைட்டுக்கும் இந்த கீ ஆஃப் பண்ண முடியாததுக்கும் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக லிங்க் இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். பட் ஏபிஎஸ் லைட் ஏன் இப்போ எரியுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கணும். ஏபிஎஸ் வார்னிங் லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அதுக்கான ரீசன் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வண்டியோட கஸ்டமர் வந்து நம்ம நார்மலாக ரோடு ஓரத்தில் தான் வந்து வண்டியை பார்க் பண்ணுறாரு. இந்த வண்டியோடைய பின்னாடி லெஃப்ட் சைடு வீலில் பாருங்கள், ஏபிஎஸ் சென்சார் வந்துட்டு ஒயர் வந்துட்டு கட்டாக இருக்குது. நம்ம தம்பி இப்போ தான் அதை கட்டிகிட்ருக்காரு. அந்த கட்டான ஒயர் பாருங்கள், இந்த கப்ளருக்கு பக்கத்துலேயே கரெக்டாக கட் ஆகிடுச்சு. இது வந்து சென்சார் சைடு தான் கட் ஆகிருக்கு, ஃப்ளோர் ஏரியாவில் கட் ஆகலை. இவருங்க துண்டாக கட் ஆகிடுச்சு. இது எலியோட வேலையா இல்லை நாயோட வேலையான்னு தெரியல. ஆனால் சம்திங் இதாக வந்து கட் ஆகிடுச்சு. இதான் வந்து கட்டான ஒயர் பாருங்கள், 2 துண்டாக வந்து கடிச்சு போட்டுருச்சு. இதனால தான் வந்து ஏபிஎஸ் லைட் வந்து இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. ஏபிஎஸ் சென்சார் பாருங்கள், 863 ரூபா வருது. புது சென்சார் வந்துட்டு வாங்கிட்டேன். சென்சார் இப்போ ஃபிட் பண்ண போகிறேன். இந்த சென்சார் கம்ப்ளைண்ட்னால தான் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இவ்வளவும். இந்த வண்டியில் பாருங்கள், புது சென்சார் இப்போ தான் மாட்டிகிட்ருக்கேன். மாட்டிட்டு போல்ட்லாம் போட்டு டைட் பண்ணிகிட்ருக்கேன். ரோடு ஓரத்தில் நிப்பாட்டுறனால தான் இது போல் பிரச்சனை வருதுன்னா, நம்ம வீட்டில் உள்ள நிப்பாட்டுற வண்டிங்களையுமே இது போல் பிரச்சனை வருது நான் பார்த்துருக்கேன். சென்சார் மாட்டி முடிச்சிட்டேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் வந்து நார்மலாக ஆன் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இக்னிஷன் ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஏபிஎஸ் லைட் வந்து எரியுது. ஏன் எரியுது அப்படின்னு நம்ம டிடிசி வந்து எரேஸ் பண்ணல. ஆனாலும் ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். இக்னிஷன் ஆன் பண்ண அப்படின்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ண அப்படின்னா இதோ ஆஃப் ஆகிடுச்சு. ரன்னிங்கில் போயிட்டுருக்கும்போது எப்போது இன்ஜின் ஆஃப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரன்னிங்கில் போயிட்டுருக்கும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஹார்ட் ஆகிடும், ஸ்டேரிங் டைட் ஆகிடும். இது போல் பிரச்சனைலாம் வரும். இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் வந்து ஆஃப் ஆகாது. இது எப்படி தெரியும் அப்படின்னா, ஏபிஎஸ் சிக்னல் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏபிஎஸ்சில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இது போல் நடக்குது அப்படின்னா இன்ஜினை வந்து ஆஃப் பண்ண சொல்லி விடாது. நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ஆகும். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்.